சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எல்லா போட்டி தேர்வுக்குரிய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, சடனாக இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்திருக்கு டிஆர்பி சைட்லேருந்து. ஏற்கனவே பாஸ் ஆனவங்க, அதாவது டெட் பேப்பர் 1 பாஸ் ஆனவங்க இன்னொரு ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனாங்க. அது எழுதின டேட் கூட கொடுத்துருக்காங்க. 21/7/2024 எழுதுனாங்க. அதுக்குரிய டேட் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் வந்து இன்னைக்கு இப்போ வெளியிட்டிருக்காங்க. வித்தின் 1 ஹவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் கரெக்டாக தெளிவான டெமோ கொடுத்துட்றேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் வருது, யார் யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாங்கிறத பார்த்துடலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 2013 இருந்து ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணவங்க, பேப்பர் 1ல பாஸ் பண்ணவங்க எழுதுனாங்க இந்த எக்ஸாமை. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது எஸ்ஜிடி அப்படிங்கிற பேரில் வச்சாங்க. ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் செகண்டரி கிராஜுவேட் இந்த எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயமான ஒரு இது இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ எழுதுனாங்க. இது வந்து பார்ட் ஏ கூடிய ரிசல்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்கன்னு டெமோ சொல்லிடுறேன். பார்ட் ஏக்கும் வெளியிட்டிருக்காங்க, பார்ட் பிக்கும் வெளியிட்டிருக்காங்க. பார்ட் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் நம்பர், அதுக்கப்புறம் ரோல் நம்பர், அதாவது உங்களுடைய எக்ஸாமுக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ரோல் நம்பர், அப்புறம் நம்மளோட பேர், நேம் ஆஃப் தான் இந்த கேண்டிடேட் யார் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களோட பேர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்றாங்க. ரொம்பவே கிளாரிட்டியாக கிளவராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வர சான்ஸே இல்லை. மார்க் ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க, எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படி. இது வந்து பார்ட் ஏக்குரியது. ஸோ இதில் நீங்கள் உங்க பேர் எப்படி சர்ச் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து பார்ட் ஏ கூடியது. அடுத்த பார்ட் பி கூடிய டெஃபினிஷனையும் நான் சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கிடுவோம். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் இருக்கு, நம்ம சரவணன் எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ சரவணன்லேயே நிறைய சரவணன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சரவணன் போட்டு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுறோம். மொத்தமாக மேலே சர்ச் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதா? மொத்த டோட்டல் பேஜஸ் வந்து 663 பேஜஸ் இருக்கு. பார்ட் ஏலையும் அப்படிதான், பார்ட் பிலையும் அப்படிதான். ஸோ இந்த பார்ட் ஏல மொத்தமாக 54 சரவணன் இருக்காங்க. அதில் டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. இப்போ 1984 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இது 50 மார்க்ஸ்க்குரியது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு மூவ் ஆகுது, தெரியுதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணுற மெத்தடு. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு டைம் அதிகமாகிடும், டயர்டாக ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் பி பார்த்துடலாம். இது வந்து பார்ட் பி குறியது. ஸோ இந்த பார்ட் பி குறிய ரிசல்ட்ல வந்து 150 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி சீரியல் நம்பர், ரோல் நம்பர், நம்மளோட பேரு, டேட் ஆஃப் பர்த், மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இதில் வந்து இதுலேயே சரவணன் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துடும். நான் இப்போ எப்படி சர்ச் பண்ணணும் கொடுத்துட்டேன். இப்போ உங்கள் மார்க்கை பாருங்களேன். இப்போ 83, 71, 74. ஸோ இதில் பக்கத்தில் குவாலிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குவாலிஃபைன்னா நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம், அதாவது எஸ்ஜிடியில் பாஸ் ஆயாச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ நாட் எவாலுவேட்டட், நாட் குவாலிஃபைட் இன் பார்ட் ஏ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதாங்க ரிசல்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எஸ்ஜிடி எக்ஸாம் குறியது. அதாவது பேப்பர் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் எஸ்ஜிடின்னு வச்சாங்க. ஸோ அந்த எக்ஸாம் குறிய ரிசல்ட் தான் இப்போ டிஆர்பி சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது பாஸ் ஆனவங்களில் அந்த சீனியாரிட்டி கட் ஆஃப் ப்ளஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2013 பாஸ் ஆனவங்க, 2012 பாஸ் ஆனவங்க பெண்டிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க. அவங்களுக்குலாம் போனஸ் மார்க்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும். இது வந்து 150 மார்க்குக்கு எடுத்த மார்க் ஸ்கோர்டு மட்டும்தான்.
இதோட அந்த மார்க்கும் ஆட் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஆட் பண்ண போறாங்கிற அப்டேட்ஸ் வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கன்ஃபியூசன் ஆக வேணாம். உங்களுக்கு வந்து உடனே இப்போ நீங்கள் உங்கள் நேமை சர்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ சத்யா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்யால நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அப்படியே போட்டுட்டு ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். 663 பேஜஸ் இருக்கு. அதில் வந்து எத்தனை சத்யா இருக்காங்க? 216 பேர். ஸோ அதில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தா பார்த்துக்கோங்க. அப்போ குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே இதுதான் நம்மளுடைய அந்த 150 மார்க்ஸ் கூடிய மார்க்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணுறாங்களோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் டெய்லி. அதாவது இது வந்து போட்டிகள் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல். உங்களுக்கு எதுலலாம் ஹெல்ப் பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவோம். ஷார்ட்கட்ஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸு, எந்த புக்கை ரிவ்யூ பண்ணணும், எப்போ வேலை போடுவாங்க, என்னென்ன ஜாப்ஸ்லாம் வருது. அதாவது மார்னிங் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவினிங் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே அடுத்தடுத்த ஷெட்யூல் போட்டுருவோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஈஸியாக பாருங்க. 600 பக்கத்தையே உட்காந்து பார்த்துட்டு உங்க பேரை தேடிட்டு இருக்காங்க. தேடுற மெத்தட் இதுதான். கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து நீங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் இப்பயே கேளுங்க. உடனடியாக நான் அதை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு மார்னிங் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லியுமே காலையில் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன், டெய்லி அப்டேட்ஸ் வரும். கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வரும். ஸோ அதுதான் நம்ம கொடுக்குறது. நம்மளுக்கு தேவையானது ஒரு அரசு வேலை, ஏதாவது ஒரு அரசு வேலை. இன்னைக்கு கூட நான் 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டு பார்க்காதவங்க பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் கொடுத்தா படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. நம்ம எல்லாமே வந்து இலவசமான ஆன்லைன் வகுப்புகள், இலவச ஆன்லைன் தேர்வுகள், இலவச ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படிலாம் வந்து பிளான் பண்ணணும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஒர்க்கிங் உமன்ஸ், அது மாதிரி வேலைக்கு போகிறவங்க, ஜென்ஸுக்கெலாம் வந்து நிறைய வேலை இருக்கும் நம்மளுக்கு. சரியா? அதையும் தான் நம்ம படிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஷெட்யூலாக போட்டு ஈவினிங் உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம். நிறைய ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பை.